அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆனந்தன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்மணி, இந்த கொலை மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் ஆனந்தன் பற்றிய முழு விவரங்கள். கடந்த திங்கட்கிழமை கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்துள்ள சுதன்குமார், அவரது தாயார் கமலேஸ்வரி மற்றும் சுதன்குமாரின் மகன் 10 வயது மகன் நிஷாந்த் ஆகிய மூவரும் கொலை செய்யப்பட்டு அதன் பின்பாக எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தனிப்படை போலீசார் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தலைமையில 7 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 3 நாட்களாக நடத்தப்பட்ட விசாரணையில எந்த அளவு முன்னேற்றம் ஏற்படாத நிலையில 4வது நாளான இன்று இந்த வழக்குல துப்பு தொடங்கி இருக்கு. அதன்படி சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒருவரையும் நெல்லிக்குப்பம் சேர்ந்த இளைஞர் ஒருவரையும் இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர். அந்த நிலையில தற்போது ஆனந்தன் என்பவரை முறைப்படி கைது செய்திருப்பதாக கடலூர் மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆனந்தனுடைய தொடர்பு என்ன, அவர் எந்த வகையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், எதற்காக இந்த கொலையை செய்தார் உள்ளிட்ட பல விவரங்கள் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் அதை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட கடலூர் மாவட்ட போலீசார் வெளியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆனந்தன் என்பவரை முறைப்படியாக கைது செய்திருப்பதாக கடலூர் மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.